ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். கலியுகத்தினுடைய கண் கண்ட கடவுள் கருணாமூர்த்தி, கருணைய வடிவமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வணங்கி, என் குலதெய்வத்தை வணங்கி, பக்தியுகம் சேனல் அனைவருக்கும் மனமாற வணக்கங்கள். வணக்கம் வணக்கம் ஐயா. ஐயா அதிசார குரு பயிற்சி பார்த்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 6 ராசிகள் முடிச்சிட்டோம். மீதி ஒரு 6 ராசிகள் இருக்கு. ஆமா, அதை லைனப்பா ஸ்பீடா அடிச்சு விட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்க. சரி, இப்போ என்னன்னா நம்ம வந்து கன்னி வரைக்கும் பார்த்துட்டோம். ஆமா, துலாம் இருந்து பார்க்கணும். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இப்போ அதிசாரம் அப்படின்னு சொல்றது எதை குறிக்குது? அதிசாரம்னா ஏன் ரொம்ப முக்கியத்துவம்? அதை பத்தி சொல்லுங்க. அதிசாரம் வக்ரம் அப்படின்னு 2 ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது கிரகங்களுடைய முன்னோக்கி நகர்வு, கிரகங்களுடைய பின்னோக்கி நகர்வு. முன்னோக்கி நகர்வு அதிசாரம் சொல்றாங்க, பின்னாடி ரிவர்ஸ்ல வந்தா வக்ரம் அப்படின்னு சொல்றாங்க. இது முன்னோக்கி நகர்வு அப்படின்னா அங்க பிளான் போர்ஷன்ல ஏதாவது முன்னாடி நகருதா இல்ல பின்னாடி நகருதானா? இல்ல. அப்ப கிரகங்கள் எப்பவுமே அதனுடைய பாதையில போயிட்டே இருப்பாங்க. நம்ம பூமியிலிருந்து பார்க்கும் பொழுது இதனுடைய அந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு முன்னாடி போன மாதிரி பின்னாடி போன மாதிரி தெரியுது. உதாரணமாக நம்ம ஒரு பேருந்துல பயணிக்கிறோம் அப்படின்னோம்னா, பேருந்துல உட்காந்துருப்போம், ஆனா நம்ம பேருந்து மூவார மாதிரி இருக்கும், ஆனா போகாது. அது வந்து ஆஃப் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பேருந்து கொஞ்சம் போயிட்டு இருக்கும். ஆமா, அது போல இது வந்து இருக்கும். அதுதான் இந்த அதிசார வக்ரம். பின்னோக்கி நகர்வு போல இருப்பது வக்ரமும், முன்னோக்கி நகர்வு போல இருப்பது அதிசாரமும் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. அப்ப பலன் இருக்குங்களா ஐயா? என்னங்க பலன் நம்ம எப்படி இருக்கு? அதான் இதுல எப்படி பலன் வரும் அப்படின்னு நம்ம கேட்கறது. குறிப்பாக இந்த நகர்வு போல இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ், இந்த அப்போ பூமிக்கு ஏதோ ஒரு வகையில அது கொஞ்சம் ஒரு மாறுபட்ட இடத்துல இருக்கு. அதான் விஷயம். பூமிக்கு கொஞ்சம் அது டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கு. இப்ப குருவுக்கு நம்ம பலன் பார்க்கல, நம்ம சூரியனுக்கு பலன் பார்க்கல, நம்ம செவ்வாய்க்கான பலனை பார்க்கல, பூமிக்கான பலனை தானே பார்க்கணும். பூமிக்கும் குரு கிரகத்திற்கும் உண்டான தொடர்பு, அதனுடைய கதிர்வீச்சு அது எப்படி இருக்கு அப்படிங்கிறது. இப்ப குறிப்பாக குருஸ்தலம் அப்படின்னு நிறைய தலங்கள் இருந்தாலும் மிக அற்புதமான குருஸ்தலமாக இருக்கக்கூடியது திருச்செந்தூர் தான். அங்க திருச்செந்தூர் முருகனே குரு. திருச்செந்தூர்ல நவக்கிரகங்கள் கிடையாது, நீங்க வந்து கோள்கள் கிடையாது, சனீஸ்வர பகவான் மட்டும் தான் இருக்காரு. அப்போ அது அத்தனையுமே முருகராக இருக்காரு. முருகனே குருவாக இருக்கக்கூடிய இடம். முருகர் கையில பூ வச்சிருப்பாரு, ருத்ராஜ மாலை ஜபமாலை வச்சிருப்பாரு. அப்போ ஜப குலத்தில் இருக்கக்கூடிய ஒரு குரு பிளானட்டுக்கு ஒப்பான குருவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர் அதான் திருச்செந்தூர் முருகப்பெருமான். இப்போ அங்க போகும்பொழுது குருவோட அந்த கிரகத்தோட ஆக்டிவிட்டி நமக்கு வந்து பாசிட்டிவா இருக்கும். அந்த அந்த இடத்துல குரு கிரகத்திற்கான அந்த பாசிட்டிவ் ரேஸ் வந்து நிறைய வருது அப்படின்னு அர்த்தம். அதை பொறுத்து தான் நம்ம குச்சனூரா அங்க சனீஸ்வரனுக்கானது. இது மாதிரி அங்கங்க நம்ம முன்னோர்கள் அந்த திருத்தலத்தை ஏற்படுத்தி வச்சாங்க. அப்போ அந்த இடத்துல அது கிடைக்கும். அது போல பூமிக்கு குரு கிரகத்தின் மூலம் வரக்கூடிய அந்த கதிர்வீச்சு கால அளவுங்கிறது தற்போது கொஞ்சம் மாறுபாட்டோடு இருக்கும். அப்போ அதற்கான பலாபலங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த அதிசார குரு பயிற்சி மூலமா நம்ம பார்க்கிறோம். சிறப்பு சிறப்புங்க, அற்புதமா சொன்னீங்க ஐயா. குருவை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேர் குருவை பத்தி தெரியாமே இருக்காங்க. இப்போ குரு என்ன ஒரு சாதாரண கிரகம் தானே அப்படிங்கிறது, அதோட பெருமையை பத்தி சொல்லுங்க. இப்ப எல்லாருக்கும் ஒரு சப்ளிமெண்ட். அதாவது இப்ப குரு அப்படின்னா முருகப்பெருமான், செவ்வாய் அப்படின்னா முருகன், ஒரு புதன் அப்படின்னா நம்ம பெருமாள். இப்ப சனிக்கிழமை அப்படின்னா நம்ம பெருமாள் கோயில் போறோம், சில பேர் நரசிம்மர் கோயில் போறாங்க, சில பேர் வந்து சனீஸ்வர பகவானை கும்பிடுறாங்க. இப்போ ஒரு நாளுக்கும் அந்த நாளுக்கு ஏற்ற தெய்வத்தை கும்பிடுறாங்க இல்லையா? இப்ப வெள்ளிக்கிழமைனா பெருமாள் பக்கத்துல இருக்க மாரியம்மன் கோயில் போவாங்க, சனிக்கிழமைனா பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பெருமாள் கோயில் கூட போறோம் நடைபெற வச்சிருப்பாங்க. அந்த கிழமையை பொறுத்து வழிபாடு எப்பவுமே வச்சிருப்பாங்க. ஒரு கிரகத்திற்கும் அதற்கான ஒரு தெய்வம் எது அப்படிங்கிறது விஷயம். இப்போ குரு அப்படிங்கிற ஒரு கிரகம், அந்த கிரகத்தை நாம் வலுப்படுத்தணும். அந்த கிரகத்திலிருந்து வரக்கூடிய அந்த கதிர்வீச்சானது, அந்த நம்முடைய அந்த ஒளியானது நம் மீது பட்டு நம் உடலில் பட்டு நமக்கு நல்லது நடக்கணும். அப்போ அந்த கிரகம் நமக்கு ஃபேவரட்டா இருக்கணும். அப்போ அந்த கிரகம் ஜாதக ரீதியா அன்ஃபேவரட்டா இருந்தாலும் சரி, நல்ல இடத்துல இல்லைங்க, 12ஆம் இடத்துல குரு இருக்கு, 8ல இருக்கு, 6ல இருக்கு, இது மாதிரி நிறைய பயமுறுத்தினாலும் சரிதான். இல்ல வந்து குரு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிறப்பில்லாத ஒரு பாதகாதிபதியா இருந்தாலும் சரிதான், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அவர் வந்து உங்களுக்கு கெடுதல் பழகக்கூடிய ஒரு கிரகமாக இருந்தாலும் சரிதான். அல்லது குரு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாட் ஃபேவரட்டான இடத்துல எந்த ஒரு இடத்துல ஜாதகம் இருந்தாலும் சரிதான். அவரு உங்களுக்கு நன்மை பயக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இப்போ நம்ம எல்லாத்தையும் தாண்டி இறைவன் ஒருவன் இருக்கான், அவனுக்கு தான் நம்ம சரணாகதி. இப்ப நவ கிரகங்கள்ல எல்லாம் அவங்க எல்லாம் அமைச்சர் போல, இறைவன் அப்படிங்கிறவர் முதலமைச்சர் போல. அப்போ அவருக்கு கீழே நவ கிரகங்கள், நவகிரகங்களுக்கு நம்ம இருக்கோம். அப்போ நம்ம வந்து அந்த கிரகத்தினுடைய தெய்வம் நமக்கு அனுகூலம் பண்ணிருச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறலாம். அப்போ குரு நமக்கு அனுகூலம் பண்ணணும் அப்படின்னா குருக்கான தெய்வம் யாரு அப்படின்னு பிடிச்சோம்னா டைரக்டா நம்ம போய் சிஎம்டிஏ பெட்டிஷன் போடுற மாதிரி அங்கேயே டைரக்டா போய் நம்ம கோரிக்கை போடும்போது நல்ல பலன்கள் நமக்கு கண்டிப்பாக வரும். முருகப்பெருமான் உங்களுக்கு கை நீட்டி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காரு. நீங்க வாங்க தயாரா இருக்கீங்கன்னா அது யார் வந்தாலும் தடுக்க முடியாதுன்னு அவர் நினைக்கிறார். அப்போ இந்த குருவுக்கான கிரகமா இருப்பது முருகர் தாங்க. இப்போ முருகர் வந்து நம்ம கலியுகத்தினுடைய கண்கண்ட கடவுள் அப்படின்னு மட்டும் சொல்றோம். அதே போல கருணாமூர்த்தின்னு சொல்றோம். ஏன் இதெல்லாம் நம்ம சொல்றோம்? ஏன் கருணாமூர்த்தி சொல்றேன்? வேற கடவுள் விநாயகர் கூட சொல்லலாம், ஏன் நம்ம முருகருக்கு சொல்றோம்? அப்போ அவர் வந்து போர் பண்ணணும், யுத்தம் பண்ணணும் அப்படின்னு போறார். ஒருத்தனை வந்து சம்ஹாரம் பண்ணணும் போற ஒருத்தருக்கு கருணை,
அவனை வந்து விட்டுறலாம், எதுக்கு 2 பக்கம் டேமேஜ், பெரிய ஒரு உபத்திரமா போயிடும், அதனால சமாதானம் பேசுறாரு. அப்ப அவையும் கேட்கல, அவனும் சம்ஹாரம் பண்றாரு. சம்ஹாரம் பண்ணி அவனுக்கு ஒரு இடம் கிடைக்கணும் உலகத்துல அப்படின்னு சேவர் கொடியுமாகவும் மயிலாகவும் அவனை மாத்தி அவனும் வழிபாடு செய்யக்கூடிய இடத்துல தன் எதிரியை வச்சிருக்க. அப்போ அதுதான் கருணாமூர்த்தின்னு சொல்லக்கூடியவர், கண்கண்ட கடவுள், நம்ம வேண்டியதை தரக்கூடியவர். அப்போ குருன்னு அப்படிதான் இருப்பாங்க. இப்ப நம்ம அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, நீங்க என்னதான் சண்டை போட்டாலும் என்னதான் பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைப்பாங்க. நம்ம காலையில சொல்லாம போயிட்டா கூட நம்ம பொழுதுவரை எப்போ வருவோம் பார்த்து நமக்கு ஏதோ நைட்டு இரவுக்கு தயார் பண்ணி உணவுக்கு தயார் பண்ணி வச்சிருப்பாங்க. எல்லா காலகட்டத்திலும் நமக்கு நல்லது நினைப்பாங்க. நம்ம வாத்தியார், நம்ம சொல்லிக் கொடுக்குற வாத்தியார் நம்மள என்ன வீணா பண்ண சொல்லி தர்றாரு, நல்லா படிங்கடா, நல்லா இருப்பீங்க, நாளைக்கெல்லாம் நீங்க வந்து கஷ்டப்படக்கூடாதா அப்படின்னு சொல்லி தானே சொல்லி தர்றாரு. அப்போ குரு, அந்த குருவுக்கான மனநிலை இருக்கக்கூடிய கடவுள் முருகப்பெருமான். அதாவது வருவோர் எல்லாருமே, அது கெட்டவனா இருந்தா சூரன் கெட்டவன் அப்படித்தானே, சூர கெட்டவன், அவன் கெட்டவனா இருந்தாலும் அவனுக்கு ஒரு அங்கீகாரம், நல்லவனா இருந்தாலும் அவனுக்கு ஒரு அங்கீகாரம். மனம் திருந்தினால் போதும், நீ மனதளவுல என்னை நேசித்தால் போதும், மனதளவுல 4 பேருக்கு நல்லது பண்ணா போதும், உன்னை நான் ஆதரிக்கிறேன் அப்படிங்கிறது தான் குரு. அப்போ அந்த பிளானட்டுக்கான கடவுளாக இருக்கக்கூடிய ஒரு முருகப்பெருமான் தான். இப்போ முருகப்பெருமான் வழிபாடு, அதே முருகப்பெருமான் ஆராதிப்பது, முருகப்பெருமான் துதிப்பதே குருவை வந்து ஆக்டிவேட் பண்ணும். குருவை நம்ம பாசிட்டிவ் வச்சுக்கோம். நம்ம குரு கிரகத்தில் வரக்கூடிய எந்த வகையான தாக்குதலாக இருந்தாலும் அதுல வந்து நமக்கு நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இந்த முருக வழிபாடே கிடைக்கும். அதான் குருனாவே முருகர் நீங்க பொதுவாகவே நாம வச்சுக்கணும். நீங்க வந்து ஜாதக ரீதியா குரு நல்லா இருக்கணும் கம்பல்சரி. ஏன்னா குரு நல்லா இருந்தா தான் குழந்தை பிறக்கும், திருமணங்கள் நடக்கும், பல்வேறு வைபவங்கள் நடக்கும், மனம் விட்டு பேசுவது, மகிழ்ச்சி அடைவதே குரு நல்லா இருக்கணும். வயிறு நிறைய சாப்பிட்றதுக்கும் குரு நல்லா இருக்கணும். ஏன்னா போஜனம்னா அவர் தான், சாப்பாடு அவர் தான் போடணும். பல பேர் வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடுக்கு ஒரு இட்லி சாப்பிடணும்னு தோணும், இல்லை இன்னைக்கு ஏதோ ஒரு சாப்பிடணும்னு தோணும், கடைக்கடையா போவாங்க, அலைவாங்க, அந்த நேரத்தில் இட்லியே கிடைக்காது, இருக்கிறத சாப்பிட்டு வருவாங்க. சும்மா போய் நின்றுட்டு இருப்பாங்க ஒரு பக்கத்துல, கோயில் கூட போயிருக்க மாட்டாங்க, கோயில் வாசல் இருப்பாங்க, கூப்பிட்டு அன்னதான சாப்பாடு தருவாங்க. இது குருவோடைய அனுகூலம். நீங்க வந்து இப்ப வாத்தியார் எப்படி நமக்கு பிளஸ் பண்றாரோ, என்னைக்காதான் நல்லா இருப்பேன் அப்படின்னு பிளஸ் பண்றாரோ, அது போல குரு அவருக்கு ஏற்றாற்போல் நாம் இருந்தோம்னா என்னைக்கா இருந்தாலும் நாம நல்லா இருப்போம் அப்படிங்கிறது தான் விதி. ஏன்னா குரு வந்து மிக முக்கியமான ஒரு கிரகம். அப்படிப்பட்ட குருவினுடைய அதிசார குரு பயிற்சி தான் இப்ப நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறது. அதனாலதான் குரு அப்படிங்கிறனாவே தமிழகம் முழுக்க ரொம்ப முன்னோக்கி பார்க்கக்கூடிய கிரகமா இருக்கு. காரணம், எப்படியா நல்லது நடந்துராதா, ஜாதகம் தூக்குறதே கையில, அப்படித்தானே, கஷ்டம் இருக்கக்கூடியவர்கள் ஜாதகம் அதிகம் பாக்குறாங்க. அதே போல அது அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் பண்ணக்கூடிய ஜாதகம் பாக்குறாங்க. ஒரு வீடு வாங்குறேன், வண்டி வாங்குறேன், கார் வாங்குறேன், இல்ல நான் வாங்கினேன் எனக்கு அது கடனாகி போச்சு. இப்போ 2 ட்ராக் தான். இப்போ உங்க எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணக்கூடியவர் குரு தான். கண்டிப்பா. ஆமா. ஏன்னா குருன்னு சொல்லும் போது மேஜரா பார்க்கக்கூடியது குரு பயிற்சி தான். ஆமா. நல்லது நடந்துராதா, நீங்க சொன்ன மாதிரி நல்லது கிடைச்சிடாதா, ஒரு வாழ்க்கையில ஒரு திருப்ப முனையா இருக்காது அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் தான் சனி பயிற்சி, ராகு பயிற்சியில பார்ப்பாங்க. அதுதான். ஏன்னா குரு வந்து அவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம். அற்புதமா சொன்னீங்கயா. இப்ப என்னன்னா ஒவ்வொரு ராசிகளை நான் பார்த்துடலாம். மகரம் கடந்த ஆண்டுல 6ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்ப 7ஆம் இடத்துல, அதுவும் நேர்கொண்ட பார்வையா பாக்குறாரு, ராசியவே பாக்குறாரு. பலன் எப்படிங்க? மகர ராசிகளுக்கு அதிசார குரு பயிற்சி பார்க்கிறோம். 18/10/2025 இரவு 7:47 PM அதிசார குரு பயிற்சி மகரத்திற்கு நடக்க இருக்கிறது. எல்லா ராசிக்கும் அந்த டைம்ல. இப்போ இந்த மகரத்தில் வரக்கூடிய 7ல குரு அப்படிங்கிறது மனதில் தடைப்பட்ட மனதில் இருக்கக்கூடிய கஷ்டமெல்லாம் போக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பலனாக இந்த 48 நாளை பார்க்கலாம். கணவன் மனைவி அந்நூன்யம் பெருகும். அதே போல கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட வாக்குவாதங்கள் இருந்தால் அதெல்லாம் தீர்ந்து போகும். குறிப்பா 90s கிட்ஸ்க்கெல்லாம் திருமணம் நடக்கிறதுக்கான ஒரு அற்புதமான பொற்காலம், கோல்டன் பீரியட்னே சொல்லலாம். அது குறிப்பா 90s கிட்ஸ்க்கு. ஏன்னா நம்ம அவங்களுக்கு தான் வந்து திருமணத்துல பயங்கர பிரச்சனை. திருமணம் வீடியோ போட்டாவே வர்றது அவங்க தான். அது குறிப்பாக காதல்கள்லாம் கை கூடக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். காதல்ல நேர்மையா நம்ம வீட்டுல பேரண்ட்ஸ்க்காக வெயிட் பண்றாங்க, அவங்க எப்படியும் ஒன்று சம்மதம் பண்ணிட்டாங்கன்னா கல்யாணம் பண்ணுவோம்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாமே டபுள் ஓகே வரக்கூடிய அற்புதமான டைம். 2 சைட்லயுமே நல்ல ஓகே ஆகி மேரேஜ் நடக்கக்கூடிய ரொம்ப கோல்டன் டைம். திருமணத்தில் இருக்கக்கூடிய சகல தரங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு காலகட்டம். அதே போல திருமணம் சார்ந்த காரியம் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரு இடம் வித்துட்டா, ஒரு வீடு வித்துட்டா, இல்ல ஒரு வீடை கட்டிட்டா மேரேஜ், அவர் ஒரு இடம் வாங்கிட்டா மேரேஜ், இல்ல வேலை மாறினா மேரேஜ், இது மாதிரி மேரேஜ்னு சில கண்டிஷன் வச்சு சில பேர் ஓடிட்டு இருப்பாங்க. ஒரு வீடு ஒன்று கட்டி ரெடி பண்ணிட்டா அடுத்து மேரேஜுக்கு பாத்திரலாங்க, பையனுக்கு வேலை ஒரு தடங்களா இருக்குது, கிடைச்சிச்சா நமக்கு திருமணத்துக்கு ரெடி பண்ணி எல்லாமே செட்டில் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாமே கோல்டன் டைம், கட்டாயம் கைகூடி வரக்கூடிய அற்புதமான டைம். இப்போ வந்து குரு பகவான் நேருக்கு நேரா பாக்குறாரு, அதனால என்ன நன்மைகள் கிடைக்கும்? ஓகே, குரு பகவான் நேர் பார்க்க இந்த பார்வை அப்படிங்கிறது நமக்கு அந்த குரு பகவானுடைய நன்மைகள்ங்கிறது நுனித்துல்லியமா நடக்கூடிய டைம். அது மட்டும் இல்லாம இந்த சமசப்தமாக இருக்கக்கூடிய இந்த பார்வை அமைப்பு அப்படிங்கிறது குறிப்பாக இந்த குரு மற்றும் சனி அது ஒரு இடத்துக்கு அப்படிங்கிறது சிறத்தன்மையான சொத்துக்கள் வரும். சிறத்தன்மையான ஸ்டாண்டர்டைஸ்டான ஒரு ப்ராப்பர்ட்டி, வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், அதுலதான் திருமணமும். ஏன்னா அதுவும் சிறத்தன்மையான சொத்து தான். கண்டிப்பா. ஒரு டைம் கல்யாணம் பண்ணிட்டா
அவ்வளோதான் லைஃப் லாங் அப்படி ஓடணும். அப்போ ஸ்திரத்தன்மையான சொத்துக்கள் வாழ்க்கையில ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு அசட் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப நீங்க தீவிரமா ஒரு விஷயம் நினைக்கிறீங்க. அது குழந்தை பேரா இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், வண்டி வாகனமாக இருக்கலாம், வாட்டவர் இது எதுவாக இருந்தாலும் நீங்க அதை அசட் நினைக்கிறீங்க, சொத்துன்னு நினைக்கிறீங்க. எனக்கு இது வந்துட்டா லைஃப்ல ஒரு சேஞ்ச் வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஒரு கல்யாணம் பண்ணிட்டா எனக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் வரும், ஒரு குழந்தை வந்துட்டா எனக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்போ அதற்கான முயற்சிகளும் அதற்கான வழிபாட்டின் மூலம் சித்திகளும் அது எல்லாமே கைகூடி வரக்கூடிய ஒரு பொற்காலம். இருந்தாலும் கூட அந்த ஏழில் வரக்கூடிய குரு அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் வரும். அதே போல குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதீத பாதுகாப்பு இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். குழந்தையிடம் அதிக கண்டிப்பாக நடந்து கொள்ளக்கூடாது. குழந்தை பெற்றுக்கிற முயற்சி செய்யக்கூடியவர்களும் குழந்தை சார்ந்த விஷயங்களும் நம்ம கவனமாக இருக்கணும். அதே போல நமக்கு இந்த வயிறு சார்ந்த உபத்திரங்கள் இந்த மகர ராசி பெண்களுக்கு யாராச்சும் இருந்துச்சுன்னா உடனே மருத்துவர்களை பார்ப்பது நல்ல பலன் தரும். அதிக நீர் பருகுவது நல்ல பலனை தரும். மனதில் எது அடிப்படை தேவையோ அதற்கு ஓடுவது நல்லது. இப்போ நமக்கு அடிப்படை தேவை இன்னைக்கு ஒரு விஷயமா இருக்கும், அதை விட்டுட்டு 5 வருஷத்துக்கு முன் அப்புறமா தேவைப்படுற விஷயத்துக்காக ஓடிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லாம இப்போதைய நேரத்துக்கு இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்திற்கு என்ன வேணுமோ அதை நோக்கி ஓடுவது நல்ல பலன்களை மகரத்திற்கு கட்டாயம் இந்த அதிசார உயிர்ப்பிச்சு நிச்சயம் சிறப்பாங்க. ஐயா இப்ப 7ஆம் பறவை பாக்குறேன்னு தெளிவு பிறக்குமா? கட்டாயம் தெளிவு பிறக்கணும் இல்லையா? இப்ப பிறக்காமலே வேற எப்பயும் பிறக்காது. ஆனா இப்ப தெளிவுகள் பிறக்கக்கூடிய ஒரு டைம் தான். தெளிவு பிறக்கும். அதே போல ஒரு கிளாரிட்டியான ஐடியாஸ் கிடைக்கும், நம்பிக்கை வரும், லைஃப்ல ஒரு புடிமானம் வரும். நம்ம இதை பண்ணணும், கண்டதை பண்ணிட்டு இருப்பாங்க, சரி பேசாம அதெல்லாம் நிறுத்தி போட்டு இதை பண்ணுவோம் அப்படின்னு ஒரு 10 பொருள் வித்துட்டு இருப்பாங்க. ஒரு மல்லிகை கடை வச்சிருப்பாரு, எண்ணெய் வித்துட்டு இருப்பாரு, ஒரு காய்கறி வித்துட்டு இருப்பாரு, செப்பல் கொஞ்சம் இருக்கும் செப்பல் மட்டும் வித்துட்டு இருப்பாரு, 5-6 பொருளை வித்துட்டு இருப்பாரு ஒரே கடையில போட்டு. அது அங்க இங்க வர பொருள் லாபம் அங்க போகும், அங்க இருக்க லாபம் இங்க போகும், மாத்தி போயிட்டு இருக்கும். என்னடா கடைசியா பணம் மிச்சமாக நினைச்சிட்டு இருக்கக்கூடியவர்கள் இப்ப கிளாரிட்டி வரும், இதை பண்ணுவோம் இதெல்லாம் வேண்டாம், போதும் இதை பண்ணா போதும் அப்படின்னு ஒரு கிளாரிட்டி வரக்கூடிய அற்புதமான டைம். இந்த டைம் கட்டாயம் வரும். அற்புதமா சொன்னீங்க. அதே மாதிரி இந்த டாக்குமெண்ட் இஷ்யூலாம் இருக்கு. சொத்து டாக்குமெண்ட் எங்க வச்சிருக்கேனே தெரியல, 2வது வீட்டுல இருக்கிற அடமானத்துல வச்சுட்டாங்க, சொத்துனாலே பெரும் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, கேஸ் வேற ஆயிட்டு இருக்கு, இது நம்ம சாதகமா நம்ம பேர்ல தீர்ப்பு வருமா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறவங்க இந்த பலன் எப்படி இருக்கு? கட்டாயம் இந்த டைம்ல ஒரு சொத்து சார்ந்த பிரச்சனையில இருந்து விடுவிகாலமாக இருக்கும் இந்த 48 நாள்ல. அதே போல இந்த மறதி அல்லது எங்காச்சும் வச்சுவிட்டேன், மறந்து விட்டேன், காணா போச்சு அப்படிங்கறதெல்லாம் இப்ப கிடைக்கக்கூடிய அமைப்பும் இப்ப இருக்கு. அதே போல இடத்துல இந்த குறிப்பா இந்த அஸ்திவாரம் தோன்றது, இடத்துல பாத்தீங்கன்னா பாலக்கால் பூஜை போடுவது, வாஸ்து பூஜைகள் செய்வது, இடம் சம்பந்தப்பட்ட தோஷத்திற்காகவும் அல்லது இடத்துல ஒரு புதுசா ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு பாலக்கால் போட்டு நாங்க வீடு ஆரம்பிக்கிறோங்க அப்படிங்கிறதுக்கு அருமையான டைம். ஒரு ஸ்டார்டிங் அப்படிங்கிறது நல்ல அற்புதமா இருக்கும். தொழில் என்ன பெருசா நான் நிறைய தொழில் பண்ணிட்டேன், ஒரு சொல்லலாம் நான் 50 தொழில் பண்ணிட்டேன், 60 தொழில் பண்ணிட்டேன், பெயிண்ட் கடை, ஹார்ட்வேர்ஸ் கடை, இரும்பு கடை, ஆமா பல தொழில் பண்ணிட்டேன் அப்படிம்பாங்க. ஆனா சக்சஸ் ஆக மாட்டாங்க. சூரியன் நல்லால ஜாதத்துல சூரியன் சார்ந்த ஒரு பிளஸிங் சிறப்பா இல்லை அப்படின்னா, அதே போல சனி சார்ந்த பிளஸிங் சிறப்பா இல்லைன்னா ஸ்டாண்டர்டைஸான தொழில் செய்வதில் அதாவது சிறத்தன்மையான தொழில் செய்வது அதீதமான துன்பங்கள் வரும். அப்போ அது போல விஷயங்களுக்கு ஆனா நல்ல நபர்கள், ஒரு நபரை போய் பார்க்கணும், அவர் சொல்லணும், அதுக்கப்புறமா இவர்கள் அதற்கான வழிபாடுகள் செய்யணும், அப்புறம் வாழ்க்கை வெற்றி பெறணும் இல்லையா? எல்லாத்துக்குமே ஒரு கைட்லைன்ஸ் தேவைப்படும். அது அஸ்ட்ராலஜராக இருக்கலாம், ஒரு நல்ல நபராக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், குருவாக இருக்கலாம். யாரோ ஒருவர் உங்களுக்கு உங்களுடைய குறையை சுட்டி காட்டக்கூடிய ஒரு இருப்பார் இல்லையா, அவரை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போ இப்ப நீங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டீங்கன்னா அவர் சொல்லும் போது ஒரு ஐடியா பிறக்கும், சரி பண்ணிடுவோம் தம்பி, இதெல்லாம் வேணாம்ப்பா, சிம்பிளா இதை பண்ணு, நல்லா இருக்கும், ஓகே சாமி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதே போல அக்கா தங்கைகள் உள்ளிட்ட உறவுகள் இருக்கு இல்லையா, நிறைய அக்கா தங்கைகள் இருப்பாங்க, சகோதர சகோதரி உறவுகள் இல்லைட்டாலும் கொஞ்சம் ஒரு வாக்குவாதத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த குறிப்பாக அந்த மதுரை சைடு மற்ற ஏரியாக்கள் இருக்காங்கன்னா அந்த செய்முறைன்னு சொல்லுவாங்க, காது குத்து இது மாதிரிலாம் இருக்கும், செய்முறை ஓய்வு இருந்து, ஆமா அதெல்லாம் கரெக்டா பண்ணிடணும். அதெல்லாம் இந்த டைம்ல கொஞ்சம் புகைச்சல் ஆகிப்படும். மற்ற டைம் பண்ணாட்டியும் அந்த டைம் கொஞ்சம் பண்ணிடணும் நம்ம மகர ராசி என்பர்கள். அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே போல மகர ராசி இருக்கக்கூடியவர்கள் அதீதமான மனக்குழப்பம் வேண்டாம். கிளாரிட்டியா என்ன நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை தெளிவா பண்ணுங்க. ஏன்னா அதுல கூடிய சில சிக்கல்லாம் நிவர்த்தி பண்ணிட்டு அதை கரெக்டா பண்ணுங்க, ரொம்ப சக்சஸ் வரும். கொஞ்சம் டல்லா இருக்க மாதிரியும் கொஞ்சம் ஒரு ஸ்லோ இருக்க மாதிரி தோணும், பட் பயப்பட தேவையில்லை, நல்ல பலன்கள் நிச்சயம் வரும். அதே போல நீங்க மகராசி என்பர்கள் வழிபடக்கூடியது அப்படின்னா முருகர், உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய முருகர் திருத்தலத்துல அதே மாதிரி வியாழக்கிழமை குரு கோரையில போய் விளக்கேத்தி வர நல்ல பலன் வரும். சனி பகவான் குச்சனூர் சனி பகவான் ஒரு முறை சென்று வர தடங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே நிவர்த்தியாகி வரும். சுயம்பு சனியை தான் கும்பிடணும். உடனே நான் வேற சனி பகவான் பக்கத்துல இருக்காரு இல்ல அங்க இருக்காரு இங்க இருக்கு நிறைய சொல்லுவாங்க. சுயம்பா இருக்கக்கூடிய சனி பகவான் கும்பிட நல்ல பலன். சுயம்பா குச்சனூர் இருந்து சுயம்பு சனி மண்ணில இருந்து தானா வந்தவர். அவருக்கு போயிட்டு வயசு எத்தனையும் 40 வயசு 40 வயசு 50 வயசு 15 வயசு 20 வயசு எத்தனை வயசா இருந்தது போகுது, அத்தனை வயசுக்கு மேல ஒரு விளக்க கூட்டி ஏத்திட்டு வர நல்ல பலன்கள் இவர்களுக்கு நிச்சயம் வரும். அதே போல பணத்தட்டுப்பாடுகள் நீங்கும், கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நீங்கும், ப்ராப்பர்ட்டி பங்கு பிரச்சனையும் உள்ளிட்ட எல்லா பிரச்சனைகளும்
அனைத்து தடங்களும் நீங்கக்கூடிய அற்புதமான ஒரு பொற்காலம். மகராசி என்பவர்கள் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். சிறப்புங்க, அற்புதமா டிகோட் பண்ணி சொல்லிட்டீங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் அடுத்தடுத்த ராசிகளை பத்தி பார்க்கலாம். நன்றி. நன்றி.